கர்நாடக ஸ்டைல் மசாலா பெண்ணை தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். உருளைக்கிழங்கு மசாலா முக்கியம். அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, அதில் 2 வெரைட்டி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க. நல்ல பூண்டு பெருசாக ஒரு 2 பல்லு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வாரம் கூட இந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்பப்போ தோசையில் நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடலாம். வெறும் தோசை மாதிரி இந்த மாதிரி காரம் தடவலாம். நீங்கள் உங்களுக்கு கர்நாடகாவில் எல்லா ஹோட்டலுமே தோசை மேலே நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி மசாலா வச்சு கொடுப்பாங்க. ஸ்டாண்டர்டாகவே பேஸ்ட் தடவிடுவாங்க. இந்த மாதிரி நல்ல வடசட்டியில் சுடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மிக்சியில் வெங்காயம், கொஞ்சம் மிளகு, நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, உப்பு, சீரகம். ஏன்னா நான் ஒரு 4 நாளைக்கு தான் அரைக்க போகிறேன். ரொம்பலாம் வேணாம். நீங்கள் 10 நாளைக்கு அரைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஜார்னால் பாருங்கள், சின்ன ஜாரில் ஃபுல்லாக அமைக்கி வைக்கிறேன். லைட்டாக நம்ம வறுத்துக்கிறோம். சில பேர் என்ன பண்ணாங்க, சுடுதண்ணியில் இதை கொஞ்சம் ஊற வைப்பாங்க. ஊற வச்சா மிக்சியில் சீக்கிரம் அரைஞ்சிரும்ல, அதுக்காண்டி நான் சுட சுட நல்லா வதக்கிட்டேன். நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சா இன்னும் சீக்கிரம் அரைபட்டுரும். நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மிக்சியில் போட்டு நைஸாக தண்ணியை சுடுதண்ணி ஊற்றி அரைக்கிறேன். சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைக்கலாம், ஊற்றி அரைக்கலாம். இந்த மாதிரி கட்டி அரைச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம சுடலாம் வாங்க. இந்த மாதிரி ஏன்னா நம்ம பெரிய தோசைக்கெல்லாம் சுடும்போது கல் ஈவனாக சுட்டுருக்கும். அதனால் நம்ம மூடி இல்லாமல் அவங்க தடவிடுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மூடிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம், அதாவது ஃபுல்லாக வெந்துடும் மூடும்போது, அதுக்கப்புறம் மேலே அப்படியே பேஸ்ட் அந்த ரெட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி நம்ம எப்படி பண்ணுவோம்ல, பூரி மசாலா அதே தான். நீங்கள் சிம்பிளாக பண்ணாலும் சரி, அதுலேயும் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நீங்கள் மசாலா ரெடி பண்ணாலும் சரி, நல்லா அழகாக தடவிக்கங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா ஒரு ஓரத்தில் அப்படி வச்சுக்கோங்க, இல்லை நடுவில் வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம். நான் சின்னதாக ஒரு தோசை சுட்டு காட்டுறேன், அப்புறம் பெருசாக ஒரு தோசை சுட்டு காட்டுறேன். 2 தோசை சூப்பராக வச்சுங்க. காரம் செம காரம் நம்மளுடைய டேஸ்ட் தான். எவ்வளோ வேணால் நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்கள், பெரிய தோசை நடுவில் வச்சேன்னா சூப்பராக நமக்கு கர்நாடகா மசாலா தோசை பண்ணியாச்சு. வெண்ணெய்னா மேலே வெண்ணெய் வச்சா முடிஞ்சு போச்சு. கர்நாடகா மசாலா பெண்ணை தோசை. ஓகேவா? இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி டன்னு. நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் கர்நாடகா கார சட்னி.